ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் மூலம் நம்ம மேலே உள்ள டிஸ்பிளேயில் இருக்கிற வேர்டை நம்ம ரீட் பண்ணுறது மூலம் நம்ம எப்படி பணம் சம்பாதிக்கிறது அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். உங்களோட ப்ளே ஸ்டோரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா யூ ஸ்பீக் வே அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூ ஸ்பீக்னு டைப் பண்ணாலே மேலே வந்துடும். யூ ஸ்பீக் வேன்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரிவ்யூ பாருங்கள். ரிவ்யூ நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ், உங்களுக்கு இப்போ ஹிந்தி தெரியும்னா ஹிந்தியில் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேர்டை கீழே உள்ள அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ரீட் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு மறுபடியும் டச் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரும். எல்லா லாங்குவேஜும் கொடுத்துருக்காங்க. அது அமௌண்ட்டு, இது அக்கௌண்ட் பேஜு. ஓகே வாங்க, இப்போ இதை நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணுறது நான் சொல்கிறேன். இது வந்து நான் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு பே பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அமௌண்ட்டு பே ஆகாது. மார்னிங் ஒரு 9 o'clock டெய்லி மார்னிங் 9 o'clock உங்களுக்கு அமௌண்ட்டு உங்கள் பேடிஎம் வாலெட்டுக்கு உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 ரூபி நீங்கள் ஏர்ன் பண்ணால் தான் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். இந்த ஆப் வந்து லான்ச் ஆனது வந்து பார்த்திங்கன்னா February 12 அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. லேட்டப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கெட் பேடிஎம் கேஸ் எவ்ரிடே. டெய்லி அவங்க பே பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஸ்பீக் அண்ட் மேக் மணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இப்போ ஓப்பன் பண்ணுறேன். மேலே அவங்களோட ட்ரீம் கண்டிஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் அப்செட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதுலேயும் அலோவ் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் நீங்கள் சைன்அப் பண்ணுறதா இருந்தால் சைன்அப் ஆப்ஷனை கொடுங்க. ஆல்ரெடி எனக்கு அக்கௌண்ட் இருக்கிறதுனால டேரெக்டாக அக்கௌண்ட்டு பேஜுக்கு போயிடுச்சு. ஓகே, இப்போ உங்களோட லாங்குவேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் தமிழ் ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய ஏஜ் கேட்குது. ஆல்ரெடி நான் ஏஜ் எல்லாம் நான் கொடுத்துட்டேன், அதனால் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு போயிடுது. இப்போ நீங்கள் எந்த ஏரியாவில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. நீங்கள் ஹோம்னே நீங்கள் கொடுங்க. ஓவராக இறைச்சலாக இருந்துச்சுன்னா டிராஃபிக்கு, நீங்கள் இப்போ காலேஜில் இந்த மாதிரி நீங்கள் ஹோமில் ஆப்ஷன்லேயே நீங்கள் கொடுத்து நீங்கள் ப்ராசஸ் கொடுங்க. நான் ஹோமில் தான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு மேலே உள்ள அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ரீட் பண்ணணும். ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கீழே இந்த மைக் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு தான் நீங்கள் ரீட் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் ரீட் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு மறுபடியும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆயிரும். இப்போ நான் டேரெக்டாக நான் இயர்னிங்ஸ் ஆப்புக்கு நான் போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நான் 438 ரூபா நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு 200 ரூபா முதற்கொண்டு நான் அதில் நல்லா வாசித்து நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொனன்ஸ் ஸ்கோரு 100% கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வாசிக்காமல் நான் வெளியில் வந்ததுனால எனக்கு ஸ்கோர் குறைஞ்சிருக்கு. இதில் அப்செட் பண்ணது பார்த்தீங்கன்னா 2001 டாஸ்க் அவங்க அப்செட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 5000 இது நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்.
இங்கிலீஷ் வந்து நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா 1 பைசா அவங்க பே பண்ணுறாங்க. ஹிந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 பைசா, கன்னடாவுக்கு வந்து 15 பைசா, தமிழுக்கு 15 பைசா. இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரெஃபரல் மூலம் நீங்கள் எதுவும் ரெஃபரல் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அவங்க ஸ்பீக் பண்ணுறது மூலம் ஒரு 10 பைசா உங்களுக்கு அமௌண்ட்டில் வரும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபி நீங்கள் ஏர்ன் பண்ணால் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இது என்ன மேலே என்ன கங்க்ராச்சுலேஷன் யூ ஹேவ் ரீச், ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் ரீச் பண்ணிட்டு முடிச்சிட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா வரை ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு மேலே நீங்கள் ஸ்பீக் பண்ணிங்கன்னா நீங்கள் வேறு லாங்குவேஜ் நீங்கள் ரீட் பண்ண சொல்லும். இப்போ என்னை வந்து வேறு லாங்குவேஜ் தான் இங்கே சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இதோட பேமெண்ட் ப்ரூஃப் பார்க்கலாம். என்னோடய பேடிஎம் வாலெட் நான் டேரெக்டாக போகிறேன். இதுதான் அவங்க எனக்கு பே பண்ண அமௌண்ட்டு. லாஸ்ட்டாக நான் 214 ரூபா நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பேமெண்ட்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, தேங்க்யூ ஃபார் ஸ்பீக்கிங் தமிழ் பேமெண்ட், இந்த ஆப்ஷனில் தான் அவங்க அமௌண்ட் அவங்க பே பண்ணுவாங்க. 214 ரூபா நான் இதில் ஸ்பீக் பண்ணியிருக்கேன். நல்லா அவங்க மார்னிங் 9 o'clock தான் அமௌண்ட். அவங்க மார்னிங் 9 o'clock 7 o'clock இந்த மாதிரி டயத்தில் தான் அவங்க அமௌண்ட் அவங்க பே பண்ணுறாங்க. சண்டே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அமௌண்ட் அவங்க பே பண்ணுறதில்ல. அது ஹாலிடேவாக இருக்கவும் அவங்க அமௌண்ட் அவங்க பே பண்ண மாட்டாங்க. இது எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நீங்கள் ஸ்பீக் பண்ணுற மூலம், இப்போ உங்களுக்கு தமிழும் தெரியுது இங்கிலீஷும் தெரியுதுன்னா நீங்கள் நல்லாவே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். தமிழை விட இங்கிலீஷ்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நீங்கள் 25 ரூபி இங்கே ஏர்ன் பண்ண அப்புறம் வந்து இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு ஒரு போனஸ் வேறு வருது. அதனால் இங்கிலீஷ்லேயும் நீங்கள் ஸ்பீக் பண்ணலாம், தமிழ்லேயும் நீங்கள் ஸ்பீக் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட லிங்க் நான் கமெண்ட் பாக்ஸில் தரேன், அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.